இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி வரும் மார்ச் 7ஆம் தேதி தர்மசாலாவில் வைத்து தொடங்குகிறது. நல்ல வேளையாக தர்மசாலாவில் டெஸ்ட் போட்டி நடைபெறுவதற்கு முன்பே இந்திய அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டது. ஏனென்றால் தர்மசாலாவில் டெஸ்ட் போட்டி எப்படி நடைபெறும், எதற்கு சாதகமாக ஆடுகளம் செயல்படும் என்பதை கணிக்கவே முடியாது. இங்கு இதுவரை ஒரு டெஸ்ட் போட்டி தான் நடைபெற்று இருக்கிறது. அதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய ஆடுகளங்கள் பொதுவாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் செயல்படும். ஆனால் தர்மசாலா குளிர் பிரதேசம் என்பதால் இங்கு ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் செயல்படும். அதே வேளையில் ஆடுகளத்தில் புற்கள் நறுக்கப்பட்டு காய்ந்த நிலையில் இருந்தால் சுழற்பந்து வீச்சாளர்களும் ஆதிக்கம் செலுத்தலாம். அதே வேளையில் சூரியனை மேகக்கூட்டங்கள் மறைத்து குளிரான சூழல் நிலவினால் பந்து ஸ்விங்காகும். மேலும் மேகமூட்டமும் சூரியனும் அடிக்கடி இங்கு கண்ணாமூச்சி நடத்தும். இதனால் இந்த ஆடுகளம் இப்படித்தான் செயல்படும் என்று கணிக்கவே முடியாதுங்க. மேலும் இந்த ஆடுகளம் அவ்வப்போது பேட்டிங்கிற்கும் சாதகமாக மாறும். அதாவது பந்து பேட்டிற்கு நன்றாக வரும். இதனால் பேட்ஸ்மேன்களும் கஷ்டமே இல்லாமல் ரன்களை குவிக்கலாம். அதுவும் இங்கிலாந்து போன்ற அதிரடி வீரர்கள் நிறைந்த அணிக்கு தர்மசாலா ஆடுகளம் வரப்பிரசாதமாகவே இருக்கும். இந்த ஆடுகளம் எவ்வாறு வித்தியாசமாக மாறுபடும் என்பதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். இங்கு நடைபெற்ற இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஒன்றில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 300 ரன்களும் இந்திய அணி 332 ரன்களும் எடுத்திருந்தது. இதனையடுத்து 32 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 137 ரன்களில் சுருண்டது. இதனால் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு கடினமாக மாறிவிட்டது என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் இந்திய அணி வெறும் 2 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதனால் இந்த ஆடுகளம் எப்படி மாறும், வானிலை எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கணிக்கவே முடியாது. இதனால் முதலில் பேட்டிங் செய்யும் அணி தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய ஸ்கோரை குவிக்க வேண்டும். இயற்கையாகவே இந்த ஆடுகளம் இங்கிலாந்து வீரர்களுக்குத்தான் கூடுதல் சாதகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை பல காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்று நடந்த ஒரு சம்பவம் அந்த நம்பிக்கையை தவிடுபொடியாக்கிவிட்டது என்றே சொல்லலாம். ஆமாங்க, 5வது டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்திய சீனியர் வீரர்களில் ஒரு சிலர் தற்போது ஓய்வில் இருந்தாலும் இளம் வீரர்கள் பலரும் இந்த வார்ம் அப் போட்டியில் பங்கேற்று வருகின்றனர். அப்படியாக நடைபெற்ற இந்த வார்ம் அப் போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கின் போது சரியாக 47வது ஓவரில் த்ருவ் ஜூரல் அடித்த பந்தை இங்கிலாந்து ஃபீல்டரான ஹேர்க்லி என்ற வீரர் பிடித்து பந்தை கீப்பர் இருக்கும் திசையில் வேகமாக த்ரோ அடித்தார். அப்போது 2வது ரன்னுக்கு ஓடி வந்த த்ருவ் ஜூரல் விக்கெட் கீப்பருக்கு இடையில் ஓடி வந்ததால் விக்கெட் கீப்பரோ தலையை குனிந்து கண்களை மூடிவிட்டார். அப்போது வேகமாக வந்த அந்த பந்து விக்கெட் கீப்பரின் ஹெல்மெட்டில் பட்டு நேராக பவுண்டரி லைனை தாண்டி சென்று விழுந்தது. அதாவது விக்கெட் கீப்பரின் தலையில் பட்டு எட்ஜ் எடுத்து தரையில் படாமல் பறந்தவாறே சிக்ஸர் லைனில் போய் விழுந்தது அந்த பந்து. இதனால் ஓவர் த்ரோவில் இந்த பந்து சிக்ஸருக்கு சென்றுள்ளது. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஓவர் த்ரோவில் சிக்ஸருக்கு போன முதல் சம்பவம் இதுதான். கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே சுமார் 400 வருட காலமாக இப்படி நடந்தது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.